ஓகே. ஃபாசில் பிரதர், சாப்டர் 2ல வந்துட்டு வேர்சஸ் 67லேருந்து 71 வரைக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு. சரி. அதில் வந்துட்டு இந்த மூசா நபி வந்துட்டு ஒரு பசுமாட்டை அறுக்க சொல்லி அவங்களுடைய பீப்புள் கிட்ட சொல்லுவாங்க. அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு விருப்ப மனமின்றி வேண்டா விருப்பா அவங்க சொல்றத செஞ்சு முடிப்பாங்க. இதான் அந்த செட் ஆஃப் வசனத்துல இதுதான் டீட்டெயிலு. இதுக்கு பேசிக்கா வெளிப்படையா டக்குன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு மெசேஜ் என்ன எடுக்கிறதா இருந்தா, தூதர் ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அது வந்து நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதை உட்காந்து வளவலன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க, செய்யுங்க, அதை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு மெசேஜ் இருக்கு. சரி. இன்னும் அது வந்துட்டு கொஞ்சம் அது சிந்தனைக்கு எடுக்கும் பொழுது, ஏன் திடீர்னு வந்து ஒரு பசுமாட்டா இருக்க சொல்லணும், அதுவும் இறைவன் சொல்கின்றான்னு சொல்லிட்டு, ஏன் இது வந்து நார்மலா இது வந்து ஒரு கமாண்ட் கிடையாது. பசிச்சா நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க அதுல பசுமாடு ஏதோ ஒண்ணு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டு போறாங்க. இதை வந்து ஒரு கமாண்டா ஏன் வந்து சொல்லணும், இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்துட்டு வருது. அதாவது பசுமாட்டை தாண்டி வேற எதுவும் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கேள்வி அமையும் போது சரி நம்ம கொஞ்சம் நிறுத்தி நிதானமா அந்த வசனங்களை வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஃபுல்லா வாசிக்கலாம். சரி. வந்து அதாவது அண்ட் வென் மூசா செட் டு ஹிஸ் பீப்புள், மூசா நபி அவங்க வந்துட்டு அவங்களோட மக்கள்கிட்ட கூறிய போது ஒரு சம்பவம் அதை பத்தி இப்ப பேச போகுது. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, indeed the God means Allah commands you that you have to sacrifice bakarat. நான் இங்க பக்கரத் அப்படின்ற வார்த்தையவே போட்டிருக்கேன். நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல பசுமாடு கவுன்னோ ஹேஃபர் அப்படின்னோ போடாம வெறுமான பக்கரத்துனே நம்ம போட்டிருக்கோம். நம்ம இது என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். பக்கரத்துன்றது அரபி வேர்டு. அரபில அதான் இருக்கு, பக்கரத்து இருக்கு. ஆமா, இங்க அரபில அதை வந்து அதை காமிக்கிறேன். ஆமா, டிரான்ஸ்லேஷன் பண்ணாம டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணிருக்கேன். இந்த இருக்குல்ல இந்த வேர்ட் தெரியுதா? ஆமா ஆமா, ஹைலைட் பண்ணிருக்கேன். இந்த வேர்ட் வந்துட்டு அப்படியே வந்து நான் இங்க போட்டிருக்கேன் இங்கிலீஷ்ல. ஓகே. ஸோ நம்ம கான்டெக்ஸ்ட் பேஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன். இதை எப்படி இந்த மீனிங் எடுக்க ட்ரை பண்றோம் அப்படின்னா, கான்டெக்ஸ்ட்டை வச்சு, இது சுத்தி இருக்க இந்த வேர்டை சுத்தி இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்டை வச்சு இதுல என்ன ஒரு நுணுக்கமான விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். உதாரணத்துக்கு நான் சொல்றதா இருந்தா, புயல் காலத்தில் கடலில் மீன் பிடிக்க செல்வது வெர்போடன் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது புயல் காலத்தில் கடலில் மீன் பிடிக்க செல்வது வெர்போடன். இப்ப வெர்போடன்கிற வார்த்தை இதுக்கு முன்ன பின்ன நம்ம கேட்டிருக்க மாட்டோம் இல்லையா? ஆனாலும் இப்ப கான்டெக்ஸ்ட வச்சு பார்க்கும் போது அதுக்கு என்ன மீனிங் இருக்குன்னு ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். அதாவது அலுவலகத்தில், அதாவது ஸ்மோக்கிங் இஸ் வெர்போடன் இன் ஆஃபீஸ். இந்த இடத்துல வெர்போடன்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? தடை செய்யப்பட்டது. ஓகே, இட்ஸ் கரெக்ட். இது வந்துட்டு ஆக்சுவலி டச் மொழி. இந்த டச் மொழி இந்த வார்த்தையை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம முன்ன பின்ன கேட்டு கூட இருக்க மாட்டோம். ஆனா அந்த கான்டெக்ஸ்ட் வச்சு பார்க்கும்போது டக்குன்னு அதுக்கு என்ன மீனிங் நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியுது. அதாவது முன்ன பின்ன உள்ள வார்த்தைகள் நமக்கு தெரியுது, ஆனா அந்த வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் தெரியல. ஆனாலும் அந்த கான்டெக்ஸ்ட வச்சு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இதுதான் அப்படின்றது. இந்த மீனிங் அது கரெக்டாவும் இருக்கு. அந்த மீனிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மீனிங் கரெக்டாவும் இருக்கு. ஓகே, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வீடியோல ரெக்கார்ட் பண்ணி நம்ம இப்போ யூடியூப்ல போடுறோம் அப்படின்னா பீப்புள் கூட வெர்போடன்ங்கிறது ஒரு டச் மொழி, யூரோப்பியன் மொழியை சேர்ந்தது. அதுக்கு வந்துட்டு ப்ராஹிபிட்டட் அப்படின்றது மீனிங். ஓகே ஓகே. ஸோ அதை பேசிஸ் பண்ணி தான் இப்போ நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணல, டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே BAKQARATன்னு சொல்லி போட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. இப்போ இந்த இடத்துல இந்த பக்கரத் அப்படின்ற வேர்டை வந்து இதை எடுத்து பேசணும்னு ஏன் உங்களுக்கு இந்த இடத்துல ஹைலைட் பண்ணணும் இதை அப்படின்னு ஏன் தோணுச்சு? இது படிச்சுட்டு வரும்போது இல்ல இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏன் அப்படி தோணுச்சு? அதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னபடி வந்துட்டு ஒரு பசுமாடை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்க, இல்லை பசுமாட்டை அருங்கன்னு சொல்றது வந்துட்டு இது ஒரு கமாண்டா, ஒரு கட்டளையா சொல்லணுன்ற அதாவது அவசியம் இல்லையே. ஒரு மெசேஞ்சர் வந்துட்டு ஒரு பசிச்சா சாப்பிடக்கூடிய ஒரு நான்வெஜ்
ஒரு சில இடங்கள்ல வந்து பசுமாடு சாப்பிட்றது ஒன்றும் தவறு இல்லைன்னு இருக்கும், ஒரு சில கண்ட்ரில தவறுன்னு இருக்கும். பட் இது ஒன்றும் பெரிய கமாண்டா இங்க தெரியலையே, ஒரு நார்மலான ஒரு விஷயமா தானே இருக்கு. ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான மெசேஜ்னா சரி தூதர் சொன்னார்னா கேட்டு போகணும் அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இங்க 67ல இருந்து 71 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது கிடைக்குது. இது தாண்டி என்னமோ உள்ள ஒரு செய்தி உள்ள எக்ஸ்ட்ரா வெளிப்படுற மாதிரியே இருக்கு. பட் ஆனா முழுமையா வரமாட்டேங்குது. சரி இது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா வாசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாசிக்கும் போது சில தெளிவுகள் கிடைச்சது. அதைத்தான் நம்ம இப்போ வந்து இங்க ஷேர் பண்ணிக்க போறோம். ஓகே. ஸோ யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் பக்ரத் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க கேட்குறாங்க, என்ன டு யூ டேக் அஸ் ரிடிக்கல், எங்களை வந்து விளையாட்டு பண்றியா, எங்களை விளையாட்டா எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மக்கள் வந்து மூசா நபியை பார்த்து கேட்குறாங்க. ஸோ விளையாட்டு பண்றீங்களா இல்லை பரியாசம் பண்றியா, என்ன கிண்டல் அடிக்கிறீங்களா அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களை பரியாசம் பண்றது, கிண்டல் அடிக்கிறது தவறு. ஸோ அந்த மாதிரி அறியாமை செயல்கள்ல இருந்து இறைவன் கிட்ட பாதுகாவல் தேடுகின்றேன்னு சொல்லி சொல்றான். He said, I seek refuge with the God, means with the Allah, that I be among the ignorance. அதாவது ஜாஹிலின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுல இருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி அப்படியா, நீங்க விளையாட்டு பண்ணலையா, கிண்டல் பண்ணலையா, சரி எங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. உங்க இறைவன் கிட்ட உங்களுடைய பரிபாலனை ரப்பா அலையுங்கள், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, he said, அதாவது they said, call your Lord for us to make us clear what she is. இங்க சீன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆக்சுவலி நார்மலா வந்துட்டு இட்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்ல. இங்க பக்கரத் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்லயே அதுன்ற மாதிரி தான் வரும். தமிழ்ல அதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ்ல இட்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து ஷீன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, சம் டிரான்ஸ்லேட்டர்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்துட்டு இட்டுன்னு தான் போட்டிருப்பாங்க. நான் ஏன் இங்க ஷீங்கிறத நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிருக்கேன் அப்படின்னா, பக்கரத் அப்படின்ற வேர்டு வந்துட்டு ஃபெமினைன், பெண்பால் பக்கரத்துங்கிற வேர்டு. ஸோ வந்துட்டு ஓகே, அது பசுமாடை தாண்டி வேற எதுவும் சொல்ல வருதா இல்ல அப்படின்ற ஒரு ஐடென்டிபிகேஷன் கொஞ்சம் கிளியர் ஆகிற வரைக்கும் இட்டுன்னு போடுறதுக்கு பதிலா எக்ஸாக்டா அந்த ஃபெமினைனை குறிக்கக்கூடிய வார்த்தையான ஷீயே போட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஷீ போட்டுக்கிட்டேன். They said, call your Lord to make us clear what she is. He said, indeed, he says, indeed she is a bakarat, not old nor young. அது ரொம்ப வயசாகி போய் இல்லை, ரொம்ப சின்ன இதுவும் இல்லை, யூஸ் பண்ணாத முடியாத லெவலுக்கு ரொம்ப சின்னதும் எங்கும் இல்லை. சீன் பிட்வீன் தட், ஒரு நடுத்தரமான ஒரு விஷயம். அதாவது நடுத்தரமானதுங்கிறதுனாலே அது வந்து ரொம்ப நல்லதுன்னு ஒரு பேலன்சிங்கான ஒரு விஷயங்கிற மாதிரி வந்துருது அது. நம்மளுடைய வயசுலயே பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய வாழ்நாள்லயே வந்து யங் ஏஜ்ங்கிறது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் அந்த மாதிரி அடிப்படையில தானே நம்ம கருத்து ஒரு வியூ இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜை பத்தி பேசுது. ஸோ நல்ல ஒரு நிலையை பத்தி, ரொம்ப வயசு அப்படின்னு கிடையாது, ரொம்ப பொடிசும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டூ வாட் யுவர் கமாண்டட். ஸோ அதனால நீங்க உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு போதுமான டீட்டெயிலிங்கா இல்லை. திருப்பி கேட்கறாங்க, துவா செய்யுங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திரும்ப அதே கொஸ்டினை கேட்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் சேர்த்து வைக்கிறாங்க, அது கலர் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அது வந்துட்டு இண்டீட் ஷீ இஸ் பக்கரத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹர் கலர் இஸ் பிரைட் அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை ஆட் பண்றாரு. அப்புறம் ப்ளீசிங் த அப்சர்வர்ஸ், அப்சர்வ் பண்றவங்களுக்கு அது ஒரு ப்ளீசிங்கா இருக்கு, ஒரு அதை கவனிக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக, ரொம்ப ஆசைப்படக்கூடியதாக அது இருக்குது அப்சர்வர்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுவும் அவங்களுக்கு வந்துட்டு போதுமான டீட்டெயிலா இல்லை. திரும்பவும் கொஸ்டின் கேட்கறாங்க. ஆனா இந்த முறை கொஸ்டின் கேட்கும்போது, அதாவது 70வது வசனத்துல கொஸ்டின்ல வந்துட்டு இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினோட மாடுலேஷன்ல இருந்து கொஞ்சம் மாறுபடுது. லைட்டா, ரொம்ப இல்லை, லைட்டா சின்ன ஒரு அதுல ஒரு பணிவு ஏற்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது அந்த கேள்வியினுடைய எண்டுல ஸோ கேட்குறாங்க, they said, call your Lord for us to make us clear what she is. Indeed, the Bakara resemble us அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி அவர் ஓகே. மூசா நபி சொல்லிட்டு இருந்தது பூரா பக்கரத்துன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா த பக்ரா, அல் பக்ரா. இங்க வரும் பாருங்க. அதாவது எங்களுக்கு வந்து பக்ரா மாதிரி தோணுது நீங்க சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பக்ரா மாதிரி தெரியுது, நீங்க சொல்றது வந்துட்டு பக்ராவை ஒத்து இருக்குது, ரிசம்பிள் பண்ணுது, பக்ராவுக்கு ஒப்பானதாக இருக்கின்றது. தசாபிஹா அப்படின்னா வந்துட்டு ஒப்பானதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்க பக்கத்துலயே இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு மூசா நபி சொன்னது பூரா பாத்தீங்கன்னா பக்கரத்துன்னு சொல்லிட்டு வரும். பாருங்க, இங்க வந்துட்டு பக்கரத்துன்னு இருக்கா, இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துலயும் பக்கரத்துன்னு தான் இருக்கும். ஹைலைட் பண்றது தெரியுதா? ஹைலைட் பண்றது சோ இவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றது பார்த்தா பக்கராவுக்கும் பக்கரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பக்கரானா பொதுப்படையான ஒரு வார்த்தை. அது ஆண் மாடையும் குறிக்கும், பெண் மாடையும் குறிக்கும். பொதுவா அது வந்துட்டு மஸ்குலைன், அரபிக்க பொறுத்த வரைக்கும் மஸ்குலைன் தான், அது ஆண் பால் தான். ஆனா அது பொதுப்படையா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஜென்ரலான ஒரு வார்த்தை பக்கரா. இன்னும் சொல்ல போனா அது மாடை மட்டும் குறிக்காது, ஆடையும் சேர்த்து குறிக்கும். கால்நடைகள், லைஃப் ஸ்டாக் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக பக்கரா இருக்கு. ஓகே. சோ இப்ப இத பத்தி நீங்க பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன நீங்க சொல்ல வர்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இறைவன் நாடினால் நாங்க வழிகாட்டப்பட்டவர்களாக இருப்போம். ஏதாவது சொல்றதா தெளிவா சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது 70வது வசனம். சோ அப்ப அடுத்து சொல்றாங்க, he said, indeed he says, indeed she is பக்கரத். திரும்பவும் அதே பக்கரத்துங்கிற வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணி கிளியர் கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. not lowly stirring the earth nor irrigating the cultivation. அது வந்துட்டு பூமியில விடப்படல, அதுக்கப்புறம் அது வந்து நீர் பாய்ச்சனத்துக்கும் விடப்படல, அது ரொம்ப அமைதியா அங்க கிடக்குது, அதுல எந்த ஒரு வடுவும் இல்லாம ஏற்படுத்தாம அமைதியா அங்க கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ தே செட், அவங்களுக்கு இந்த விஷயம் டீட்டெயில் சொன்னோன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க ஒரு நல்ல ஒரு எமோஷனலோடைய வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. தே செட், நவ் யூ கேம் வித் த ட்ரூத். இப்பதான் நீ வந்துட்டு உண்மையை சத்தியத்தை கொண்டு வந்திருக்க, கரெக்டா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தென் தே சாக்ரிஃபைஸ், அவங்க வந்து அதை தியாகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் வாட் தே ஆல்மோஸ்ட், அவங்க கிட்டத்தட்ட என்ன செய்தார்கள்னு அப்படியும் இதை முடிக்கலாம் இந்த வசனம். அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் மேல வந்துட்டோம்னா இங்க இருக்கு. இதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அவர்கள் செய்பவர்களாக இல்லை அப்படியும் சொல்லலாம், அவங்க கிட்டத்தட்ட என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில் கிடைச்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து பக்கரத்துனா என்ன சொல்றாரு அவரு, மூசா நபி வந்து என்ன சொல்றாருங்கிறத தெரிஞ்சுக்கிச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தியாகம் பண்ணிருக்கிறாங்க, அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் வந்து இப்ப நம்மளுக்கு கிடைக்கும், இது என்ன அப்படின்னு. சரி, அதான் நமக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கல இன்னும். இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம பேசும்போது எனக்கும் கூடுதலாகவே சேர்த்து எனக்கு வழிகாட்டப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏற்கனவே தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம சாப்டர் 40 verse 34க்கு போறோம். ஓகே. ஒரு வெப்சைட் இருக்கு, அது போறேன். தெரியுதா? சரி. ஓகே, அதுல சாப்டர் 40 போறேன், verses 34. இந்த 40ல 34ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்துட்டு இது எந்த இடத்துல வரும் அப்படின்னா, மூசா நபி வந்துட்டு அரசவையில வந்துட்டு போய் பேசுவார் இல்லையா ஃபிரௌன் கிட்ட. நீங்க பண்ற ஆட்சியில வந்து ரொம்ப கொடுங்கோலான ஆட்சியா இருக்கு, இப்படி பண்ணக்கூடாது, இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாகுவீங்கன்னு சொல்லிட்டு அங்க அறத்த தர்மத்தை வந்து எடுத்து உரைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அதை வந்துட்டு ஃபிரௌன் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டான். சோ அப்படி ஏற்றுக்கொள்ளாத போது அந்த அரசவையிலிருந்தே ஒருத்தர் வந்து பேசுவாரு, அந்த மூசா நபி சொல்ற விஷயத்துல இருக்கக்கூடிய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மூசா நபிக்கு சப்போர்ட்டா பேசுவார். அவர் பேசின வார்த்தைகள்ல இருந்து ஒண்ணுதான் இது. இப்ப நம்ம 40ல 34 எந்த வேர்டு?
இதான் இந்த விஷயம் டோட்டலாவே எல்லாமே வந்துட்டு இந்த விஷயம்தான். எதுக்காக இப்ப இந்த வசனத்துக்கும் நம்ம பக்கரத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும் இந்த வசனம். இருந்தாலும் எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கு, அதை நான் சொல்றேன். நான் சரி. அதாவது முற்காலத்தில் திட்டமாக யூசுப் வந்துட்டு தெளிவான அத்தாட்சிகளுடன் உங்களிடம் வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அப்பனா இதை பார்க்கும் போது யூசுஃபுக்கு அடுத்த ஜெனரேஷனா இருக்கிறாங்க. கரெக்டா? இவங்க வந்துட்டு யூசுப் வந்துட்டு இதுக்கு முன்னாடி தெளிவான அத்தாட்சிகளும் உங்களிடம் வந்தார். எனினும் அவர் இறந்து விடும் வரை அவர் உங்களிடம் கொண்டு வந்ததை பற்றி நீங்கள் சந்தேகத்திலேயே இருந்தீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து தூது செய்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க, நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல எல்லாம் வந்து நீங்க சந்தேகத்திலே இருந்தீங்க. இறுதியில் அவருக்கு பின்னர் எந்த ரசூலும் வந்துட்டு அல்லாஹ் இறைவன் வந்துட்டு அனுப்பவே மாட்டான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இவ்வாறே எவர் வரம்பு மீறி சந்தேகிக்கின்றாரோ அவரே இறைவன் வழிகேட்டில் விட்டு விடுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப யூசுப் நபிக்குடைய ஜெனரேஷன்ல இவங்க, அதாவது அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிறாங்க, இல்ல அதுக்கு ஒரு 2-3 ஜெனரேஷன் தாண்டி இருக்கலாம். சோ இப்ப யூசுப் நபியை வந்து இப்ப கனெக்ட் ஆகுறாங்க இந்த இடத்துல. அதாவது மூசா நபியினுடைய சமுதாயத்துல யூசுப் நபியினுடைய கனெக்ஷனும் இருக்கும். அவங்களுடைய வே ஆஃப் ஸ்டைலு, அவங்களுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஸ்டைலும் கண்டிப்பா அங்க இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு ஏரியாவுக்கு போனா அந்த ஊர் பாஷன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டைல் இருக்கிறதுனால இப்ப எனக்கு வந்து யூசுப் நபி இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து ஆக்சுவலி வந்துட்டு டெலிகிராம்ல வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு 10 வருஷமா 15 வருஷமா நிறுத்தி நிதானமா முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய நேரடி அர்த்தங்களை எடுத்து ஒரு ஐன் அனுப்பிட்டு இருக்கேன். அதுல வந்துட்டு 11 அத்தியாயம் முடிஞ்சிருச்சு, 12வது அத்தியாயம் ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் எனக்கு அங்க ஸ்ட்ரைக் ஆகுது, 12வது அத்தியாயத்துல பக்கரான்ற வார்த்தை வருமே அப்படின்ட்டு. எங்க வரும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே. இது அந்த அரசர் வந்து கனவு காணுவாரு இல்லையா? 7 பசுமாடு, 7 மெலிந்த பசுமாடு. ஓகே, அந்த விஷயம். அந்த கனவுக்கு வந்துட்டு யூசுப் நபி வந்து விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் இப்போ. ஓகே, சாப்டர் 12 verse 43. இது வந்து கணவர் கண்ட அது அரசர் கண்ட கனவு. இது நான் 7 கொளுத்த பசுக்கள், இங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, பசக்கல்னு போட்டிருக்காங்க, ஆக்சுவலி பசுக்கள். தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன்ல தெரியுதா? சரி, இப்போ இந்த பசுக்களுக்கு இங்க பக்ரான் இருக்கா? ஆமா, பக்ரான் இருந்தாங்க. அது வந்து பன்மையில இருக்கிறதுனால பக்கராத்துன்னு இருக்கும். பக்கராத்திங் ஏன்னா பன்மை. சிங்குலர் அங்க வந்து சிங்குலர்ல இருக்கு, இங்க வந்துட்டு அவர் வந்து 7ன்ற அந்த 7ன்ற வந்துட்டதுனால பன்மை. ஓகே, சோ இங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டாச்சு, இங்க பக்கராத்ன்ற வார்த்தை இருக்குங்கிறத. ஸோ 7 அந்த மாதிரி 7 மெலிந்த பசுக்கள் வந்துட்டு 7 கொளுத்த பசுக்களை வந்துட்டு தின்பதையும் 7 பசுமையான கதிர்களையும் 7 காய்ந்த கதிர்களையும் திடனாக நான் கனவில் கண்டேன். பிரதானிகளே, நீங்கள் கனவின் விளக்கம் கூறக்கூடியவர்களாக இருந்தால் என்னுடைய கனவின் பலனை எனக்கு அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு வந்துட்டு அங்க யாருமே சொல்லல, கடைசியில யூசுப் நபி தான் வந்துட்டு சொல்றாங்க. அது வந்து 46வது வசனம். அது அப்படியே தொடர்ந்து வரும். திரும்பவும் வந்துட்டு அந்த 46வது வசனத்துல வந்துட்டு அரசரை வந்துட்டு இந்த மாதிரி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அரசரை தூது அனுப்பி விட்ட ஒருத்தவர் வந்துட்டு யூசுப் நபி கிட்ட போய் கேட்கிறாங்க, யூசுஃபே தர்மவானே உண்மையாளரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, இந்த மாதிரி அரசர் கனவு கண்டிருக்காரு, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, நான் போய் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கு அவருக்கு என்ன அதுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு விவசாயம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப 7ங்கிறது 7ஆவே இருக்குது. ஓகே, பக்கரத்து வந்துட்டு ஃபார்மிங்கா மாறிடுச்சு.
ஓகே எக்ஸ்பிளனேஷன் இல்ல. ஓகே 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 புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. விவசாயம், அறுவடை சம்திங் அந்த பேசிஸ்ல வந்துருச்சு. சரி. நீங்கள் ஆனா இங்க உண்பதற்கு பக்ரத் தான் வருதா, என்ன வருது இங்க எங்க இந்த இடத்துல 7 ஆண்டுகள் விவசாயம் விவசாயம் இடத்துல விவசாயம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. கனவுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க யூசுப் நபி. ஆமா. நீங்க வந்து கனவுல சரி. நீங்க வந்து பசுமாடா நீங்க கண்டது என்னதுன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க யூசுப் நபி. அவங்க வந்துட்டு ஒரு வியூ கூட ஒரு விஷன் பார்த்திருக்கிறாரு அரசரு. அந்த விஷனுக்கு வந்துட்டு என்ன மீனிங், எனக்கு இப்படியாக தோணுது, 7 திடீர்னு எனக்கு பிக்சர் வருது இந்த மாதிரி எனக்கு மைண்ட்ல 7 மெலிந்த இது பசுக்கள் வந்துட்டு பெரிய கொளுத்த பசுக்களை வந்துட்டு சாப்பிட்றதா வந்துட்டு கனவு கண்டு இதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த பசுன்ற வர இடத்துல இந்த விவசாயம் ஃபார்மிங்கை பேஸ் பண்ணி அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு பக்கராத்துன்னு வர இடத்துல. இப்போ நம்ம இங்கேயும் பார்க்கலாமே, இங்க மேல அவர் கேட்ட கேள்வி வந்துட்டு 7 கொளுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் தின்பதையும் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இப்படிதான் கனவுல அவங்க சொல்லப்பட கனவுல வந்த விஷயம். அவர் அதுக்கு பதில் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு விவசாயம் செய்வீர்கள். இந்த 7 ஆண்டுகள் விவசாயம் செய்வீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனுடைய சுத்தி இதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய சொல்றாரு, அவர் வந்துட்டு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. பட் ஆனா இது வந்துட்டு உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது வாழ்வாதார சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியுது இந்த பக்கரத்துங்கிற வேர்டு. சரி. அதாவது இந்த கனவுல ப்ரொவிஷனை பத்தி ப்ரொவிஷனோட கனெக்ட் பண்ணி பேசுது அது இந்த கனவுல ஆஸ் பர் சாப்டர் 12. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அங்க சாப்டர் 2க்கு இந்த ஒரு இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றத ஒரு மைண்ட்ல ஏத்திட்டு மைண்ட்ல வச்சுட்டு நம்ம இங்க போறோம், சாப்டர் 2க்கு போறோம். சரி. 67 அதாவது இண்டீட் வென் மூசா செட்டு, அதாவது மூசா சொல்றாரு, இறைவன் சொல்கின்றான் நீங்க வந்து பக்கரத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இப்ப இது வந்து ப்ரொவிஷனை பத்தி இங்க ப்ரொவிஷன்ங்கிற அந்த மீனிங்கை இங்க உள்ள கொண்டு வருவோம். ஏன்னா இவங்க அந்த சமுதாயத்துலதான் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பக்கரத்துங்கிற வார்த்தை வந்துட்டு அவங்களுக்கு வந்து பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு மூவி பாக்குறோம், அதுல வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஒரு வேர்டு ஒரு டயலாக் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த டயலாக் வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் நம்முடைய ரியல் லைஃப்ல. ஸோ இப்போ இந்த பக்கரத்துங்கிற வார்த்தை வந்துட்டு அங்க வந்துட்டு அரசவையில நடந்த வார்த்தை அது. ஸோ அரசவையில எக்ஸ்போஸ் ஆன வேர்டு வந்துட்டு கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் நல்லா ரீச் கிடைக்கும். ஸோ அந்த சொல் வழக்கு கண்டிப்பா அவங்களுடைய பரிச்சயமான ஒரு வார்த்தையா தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியே மூசா நபி வந்து பேசியிருக்கிறாரு அந்த ஜென்ரேஷன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறதுனால. ஸோ இப்போ பக்கரத்துங்கிறது ப்ரொவிஷன் பேஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய ப்ரொவிஷனை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நீங்களே ஹோல்ட் பண்ணிக்கிறாதீங்க அப்படின்ற ஒரு மீனிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிடைக்குது பக்கரத்துங்கிறத ப்ரொவிஷன் எடுத்தோன்னே. சரி. ஸோ அதை வந்துட்டு எடுத்தோடனே இவர் ப்ரொவிஷனை பத்தி தான் பேசுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லாட்டி அவங்கக்குள்ள ஒரு கருமித்தனம் இருக்கு. ஒருவேளை டைரக்டா புரிஞ்சிருந்தாலுமே கூட வேற ஒருவேளை பசுமாட்டா இருக்க சொல்லியிருப்பாரு போல, அதை கூட பத்தி பேசலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரன்ஸ்க்காக வந்துட்டு திரும்ப கொஸ்டின் அமைக்கிறாங்க. அப்ப வந்துட்டு அவங்க சொல்றாங்க இது வந்துட்டு யங் நாட் ஓல்ட் நார் யங். உங்ககிட்ட வந்து ரொம்ப நாளும் அது ரொம்ப வயசாகி போய் யூஸே ஆகாத அளவுக்கும் போகல, இன்னும் அது வந்துட்டு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வளராமையும் இல்லை, யூஸ் பண்ணலாம், ரொம்ப பழசாவும் ஆகல. அந்த ப்ரொவிஷன் ஒருவேளை உணவு உடை ஏதோ ஒரு அவங்க கிட்ட நிறைய திங்ஸ் இருக்கலாம். உதாரணத்துக்கு இவங்க இப்ப இருக்கிற ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளமான ஸ்டேஜ்ல இருக்கிறத பத்தி இதுக்கு முன்னாடி நிறைய வசனங்கள் 67வது வசனங்களுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்த ஃபிரௌனுடைய கொடுங்கோலான ஆட்சியில இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஃபிரௌன் வந்து இந்த கடல்ல மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறாரு, மூழ்கடிக்கப்பட்டிருக்கான். ஸோ அப்ப அங்க ஃபிரௌன் கிடையாது. ஸோ ஃபிரௌன் இல்லை அப்படின்னா அங்க நிறைய விட்டு போன பொருட்கள் இருக்கும் இல்லையா,
அந்த அரசாங்கம் விட்டு போன பொருட்கள் நிறைய இருக்கும். ஸோ அதை இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க யார் யார் எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் அவங்க வந்துட்டு எடுத்திருப்பாங்க, அவங்க கையகப்படுத்தி இருப்பாங்க. இது இல்லாம அதுக்கப்புறம் நிறைய வளங்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சது. அதாவது தூர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும், அது ரெக்கார்ட்ல நம்ம இல்ல. தூர் அப்படின்னா வந்துட்டு நார்மலா டிரான்ஸ்லேஷன்ல வந்து மவுண்டைன்னு சொல்லுவாங்க. இன்னும் அதனுடைய லெக்சிகான் மீனிங் போனோம்னா ஒரு வளமான மலை. நார்மல் மலையில இருந்து ஒரு ஃபெர்டைல் மவுண்டைன் சொல்லுவாங்க. ஒரு வளமான ஒரு மலை, அந்த லெவலுக்கு வந்துட்டு அவங்களோட நிலை வந்துட்டு உயர்ந்து இருக்கு. நார்மல் விளைச்சல் இல்ல, ரொம்ப நல்ல விளைச்சல் உள்ள இடத்துல இப்ப வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷனை வந்து நீங்களே ஹோல்ட் பண்ணி வைக்காம யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ், நீங்க மித்தவங்களும் கொடுத்து செலவு பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்து இப்ப கிடைக்குது. ஸோ இப்போ அதை நீங்கள் அதை வந்து கையகப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதாவது அதை வந்துட்டு எடுத்து சாப்பிட முடியாத லெவல்லையும் அந்த உணவு இல்லை, அது ஓரளவுக்கு சாப்பிட்ற லெவலில் தான் இருக்குது. ரொம்ப பழசாவும் ஆயிடல. நீங்க அதை வந்து எனக்கு இது உதவும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறீங்க. இவ்வளவுலாம் அந்த ஐடியா கிடைக்குது. அந்த பக்கரத்துங்கிற வார்த்தைக்கு வந்து ப்ரொவிஷன்ற அந்த மீனிங் எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம சாப்டர் 12ல இருந்து எடுத்துட்டு வரோம் அந்த மீனிங். ஸோ சீன் பிட்வீன் தட், ஸோ டூ வாட் யூ ஆர் கமாண்டட், ஸோ சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு திரும்பவும் கேள்வி கேட்கறாங்க, அது என்ன கலர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எல்லோ அப்படின்னு சொல்றாரு. எல்லோ அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்றது, குரான்ல இந்த எல்லோன்ற வார்த்தை எப்படிலாம் பயன்படுத்தி இருக்குங்கிறது ஒரு ஒரு டிராவல் நடந்தது. அதாவது காய்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வச்சிருந்தா அது காய்ந்து போறதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை தான் அந்த எல்லோன்னு சொல்லுவாங்க. எல்லோ இஷ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எல்லோ இஷ் தான், பட் ஆனா இன்னும் காய்ந்து போகக்கூடிய நிலைமையில இல்ல, பிரைட்டா தான் இருக்கு. எல்லோவா இருக்கு, ஆனா எல்லோ ஆகிறதுக்கு இருக்கு, ஆனா இன்னும் பிரைட்டா இருக்கு. அது பாக்குறவங்களுக்கு ஆசைப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் அவங்களுக்கு வந்துட்டு தெளிவு கிடைக்கல. எல்லாமே இங்க ஓமான அடிப்படையில கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கு. They said call your lord, திரும்பவும் கேட்குறாங்க, நீ வந்துட்டு சொல்றது ஆடு மாடுகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க சொல்றது, நீங்க என்ன சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது indeed the bakra resemble us. ஸோ அப்போ வந்துட்டு திரும்ப சொல்றாங்க, அது வந்துட்டு ரொம்ப லோலியா வந்துட்டு, லோலி அப்படின்றது இந்த இடத்துல எப்படிங்கிறது எனக்கு வேற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்குது. பார்ப்போம், பேசும்போது அதுக்கு சரியான வார்த்தை கிடைக்குதான்னு பார்க்கலாம். அது பூமியில வெளியே ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்க, நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் பண்ணாம, அதாவது திரும்ப விலைக்கு அதிகமா கையகப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கப்படாம உள்ளுக்குள்ளேயே அமைதியா கமுக்கமா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம உள்ளுக்குள்ள கபோர்டுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிற அந்த ஒரு சொல்நடை வந்து இங்க வருது. டோட்டலா பாக்க சொன்ன உடனே இப்பதான் நீங்க வந்துட்டு ஒழுங்கா சொல்லிருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு then they sacrifice her சொல்லி சொல்றாங்க. அண்ட் வாட் தே ஆல்மோஸ்ட் டு, என்னதான் அவங்க கிட்டத்தட்ட செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நடை. கிட்டத்தட்ட அவர்கள் செய்பவர்களாக செய்யறதுக்கே அவர் கிட்டத்தட்ட அவங்க மனமே இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. இதுதான் அந்த ஃபைனல் திங்ஸ். இது வந்து இப்போ இது கதையோட முடியல. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இப்ப நம்மள கூட வந்து கனெக்ட் ஆயிடுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கொடுக்கப்படுற ப்ரொவிஷன்ஸ்ல வந்துட்டு ரொம்ப டூ மச்சா ஹோல்டிங் இருக்கக்கூடாது. ஒருவேளை சேவிங்ஸ் இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். டூ மச் சேவிங்ஸ் இருந்து மித்தவங்களுக்கு அந்த ஷேரிங், மித்தவங்களுடைய பொருள், மித்தவங்களுக்கு போய் சேர வேண்டிய பொருள்களை நாமளும் அபகரித்து வைத்திருப்பது என்பது கூடாது. இதுதான் இறைவனுடைய கட்டளை, நிச்சயமான கட்டளை அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்க சொல்லுங்க, இப்ப பேசினதுல என்ன இது புரியுது ஓரளவுக்கு. ஆனா இன்னும் பக்ரத்துக்கான ஒரு கரெக்டான ஒரு தமிழ் வேர்டு இங்க இன்னும் போட முடியல. நம்ம பக்கரத்தினே போடுவோம். ஏன்னா அவர் ஓமான அடிப்படையில தான் இந்த பீப்புள் வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா மக்கள் எப்படி பேசுவாங்களோ அதே ஸ்டைல்லயே மூசா நபி வந்துட்டு பேசுறாரு. அந்த ஜெனரேஷன் வந்துட்டு எப்படி பேசுவாங்களோ அதே அடிப்படையிலேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு
அந்த அங்க இருக்கக்கூடிய தூதை எடுத்து சொல்லக்கூடியவங்களும் அந்த வே ஆஃப் டாக்லயே வந்து பேசிட்டு இருக்காங்க. எடுத்தோடனே அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. இருந்தாலும் அவங்க வந்துட்டு சும்மா இது ஆடு மாடை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரா, இல்ல அந்த அரசவையில பயன்படுத்தின அந்த வார்த்தை வந்து ஃபெமிலியர் ஆயிருக்கும் கண்டிப்பா. உன்னுடைய பக்கரத்தை செலவு பண்ணுப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது உனக்கு இருக்க கொடுக்கப்பட்ட பொருளை செலவு பண்ணுப்பா. சில பர்க்கத்து ஞாபகம் இருக்கு. என்ன ஞாபகம்? வரக்கத்தும் பக்கரத்தும் ஆமா கொஞ்சம் பார்க்க ப்ரொனவுன்சியேஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. பரக்கத் அதாவதுன்னா பாக்கியங்கள், உன்னுடைய பாக்கியங்களை செலவு பண்றீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, ஸோ பக்கரத் அதான் இப்ப நம்ம வந்து இந்த மீனிங் வந்து நம்மளா ஓனா எடுத்துட்டு வரல. இந்த பக்கரத்துன்ற வார்த்தை குரான்ல எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்குன்னு நம்ம தேடல வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது வந்துட்டு இன்னும் ஒரு நான் எக்ஸாக்டா 12 8 6 8 தெரியல 7 சாரி 12 7 அதை பார்த்துருவோம். இதுல இப்ப தெரியுதா உங்களுக்கு? நிச்சயமாக யூசுப் இடத்திலும் அவர்களுடைய சகோதரர்களிடத்திலும் விசாரிப்பவர்கள்னா வினவுபவர்களுக்கு, கொஸ்டின் கேட்கிறவங்களுக்கு பல படிப்பினைகள் அத்தாட்சிகள் இருக்கின்றது. ஆயாத்தும் சாயிலின்னு சொல்லிட்டு வருது. அதாவது நிறைய, அதாவது வினவு கொஸ்டின் கேட்கிறவங்களுக்கு யார்கிட்டனா யூசுப் கிட்டையும் அவங்களுடைய சகோதரர்கள் கிட்டையும். சோ இப்போ ஃபுல்லா வந்து கொஸ்டின் பேஸ்ட் தான் இங்க அமைஞ்சிருக்கு. நீங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களா, இந்த கேள்விக்கு விடை வந்துட்டு அவங்களுடைய முந்தின ஜெனரேஷனான யூசுப் கிட்ட இருக்கு. கொஸ்டினிங் ரைட். அவங்க நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டு டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு யூசுப் இது இந்த மட்டும் இல்லை, நிறைய இருக்கும். பிளஸ் இந்த ஒரு எக்ஸாக்டா இந்த ஒரு வார்த்தை நம்ம பார்க்க முடியுது. பார்த்துலாமா? சரி, இன்டர்நேஷனல் போட்டிருக்காங்க. Certainly were there in Joseph and his brothers signs for those who ask. Zoom பண்ணுமா? இல்ல வேணாம். இத பேஸ் பண்ணி ஓகே, அப்ப யூசுப் நபியினுடைய அந்த வரலாறுல வந்துட்டு அரசர் வந்து அங்க இருக்கக்கூடிய மாலிக் வந்துட்டு கனவு கண்டுக்கிறாரு. அந்த கனவுல வந்து பக்ரா வருது, அது ரியல் பசுவே வருது. அந்த பசுவுக்கு வந்துட்டு பசுக்கள் பக்ராத் அப்படின்னு வருது. ஸோ இங்க பக்கரத்துன்னு வருது, இங்க பக்ராத்தன்னு சொல்லிட்டு வருது. ஸோ அது வந்து பன்மையை குறிக்குது. அது வந்துட்டு ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அங்க யூசுப் நபி வந்துட்டு அரசருக்கு வந்துட்டு இது வந்துட்டு ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள சில எக்ஸ்பிளனேஷன் இங்க போகுது. அது நம்ம சாப்டர் 12 வாசிக்கும் போது நம்ம டீட்டெயிலிங்கா பார்க்கலாம். அது ப்ரொவிஷனோட கனெக்ட் பண்ணி பேசுறாருன்ற ஒரு 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 டீட்டெயில் மட்டும் அங்க எடுத்துக்கிட்டோம். நம்ம அதை பக்கராங்கிற வார்த்தையை வந்துட்டு ப்ரொவிஷன், ஒரு வாழ்வாதாரம், அங்க இருக்கக்கூடிய அந்த விளைச்சல் விவசாயத்தோட கனெக்ட் பண்ணி அவர் பேசுறாருங்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த வார்த்தை வந்துட்டு கண்டிப்பா அந்த சமுதாயத்துல இருந்து ஃபெமிலியர் ஆயிருக்கும். பக்கரத்துங்கிற வார்த்தை வந்துட்டு ப்ரொவிஷனோட கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய வழக்கம் வந்துட்டு அங்க கண்டிப்பா அங்க இனிஷியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த இனிஷியேட் பேஸ்டு வந்துட்டு இங்க வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணும் போது பார்க்கும் போது சாக்ரிஃபைஸ் பக்கரத் அப்படிங்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை வந்து இறைவனுடைய வழியில செலவு பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்க, நீங்களே பிடிச்சி கருமித்தனமா இருக்காதீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இங்க அந்த நினைவு, சத்தியமான நினைவூட்டல் வந்து கிடைக்குது. அதை அந்த அர்த்தத்தை இங்க எடுத்துக்கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணி வாசிக்கணும். இது இல்லாம வேற என்னென்ன நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச இந்த தெளிவு வந்துட்டு ஒரு சில வழிகாட்டுதல்களை கொடுக்குது. இதுக்கு இறைவனுக்கே எல்லாம் தெளிவா இருக்கு. இன்னும் மேலதிக தெளிவு தர இறைவன் இடத்துல நம்ம திரும்பியவர்களாக இருப்போம்.